இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு பருப்பு கறி. இங்கே சோம்பு இருக்குது, இந்த சோம்பு தாளிப்பை போடுறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குல்ல, இந்த வெங்காயத்தை இதை போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் லைட்டாக தான் வதங்கியிருக்கு. இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டுறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்காமல் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த உருளைக்கிழங்கு இதில் உள்ளே போட்டுடலாம். இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாசி பருப்பை சேர்த்துறோம். இந்த தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வீட்டில் கொஞ்சம் சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலா லைட்டாக அப்படி மேலே போட்டிங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா அது நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் நல்லா வாசம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம என்னன்னா இந்த பருப்புலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கோம். இது அப்படியே சுட சுட இதை எடுத்து இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.